ஜீவனுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒருமைப்பாட்டை குறித்து, ஐக்கியத்தை குறித்து உம்முடைய வேதத்திலிருந்து நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, எங்களிடத்திலே காணப்படுகிற குற்றங்கள், குறைவுகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக, அவைகளை சீர் செய்து கொள்ளத்தக்கதாக, உம்முடைய ஐக்கியத்திலே நாங்கள் இன்னும் வளர்ந்து பெருக, அதன் மூலமாக உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். வந்திருக்கிற திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பி அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுள்ள வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கால் டு யூனிட்டி, ஐக்கியத்திற்கு அழைப்பு அல்லது ஒருமைப்பாட்டிற்கு அழைப்பு என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதிகள், நாம் வாசித்த சங்கீதம் எல்லாம் அதற்கு நேராக நம்மை வழி நடத்துகிறதாக அமைந்திருக்கிறது. யூனிட்டி, யூனிட்டி, யுஎன்ஐ, யூ இன் ஐ அல்லது ஐ இன் யூ, நான் உன்னிலே அல்லது நீ என்னிலே என்று சொல்லி இந்த வார்த்தையை நாம் பொருள்படுத்தலாம். நான் உன்னில் ஐக்கியமாய், நீ என்னில் ஐக்கியமாய் இருப்பது என்று சொல்லி இரண்டு விதமாக நாம் இணைக்கலாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒன்று, ஃப்ரோசன் டுகெதர். ரெண்டு மீன் துண்டுகளை நாம் ஃப்ரிட்ஜில் வைப்போமானால் அது உறைந்து ஒன்றோடொன்று ஒட்டி கொள்ளும். ஆனால் அதை வெளியே எடுத்து வைத்து அதிலே நீரை ஊற்றுவோமானால் அது இரண்டும் பிரிந்துவிடும். ஆனால் மெல்டட் டுகெதர், இரண்டை உருக்கி ஒன்று சேர்ப்போமானால் அது பிரிக்க முடியாததாக ஒன்றோடு ஒன்று கலந்துவிடும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். உலோகங்களை இந்த விதமாக உருக்கி ஒன்று சேர்க்கும் பொழுது அதனுடைய தனித்தன்மைகள் மாறி அதற்கு என்று சொல்லி பொதுவான ஒரு தன்மையை அது பெற்றுக்கொள்கிறது. ஆண்டவரும் இன்று திருச்சபை மக்களை இந்த விதமாக இணைக்கும்படியாக விரும்புகிறார். ஒரு ஃப்ரோசன் டுகெதர் என்று சொல்லி ஐஸ் மூலமாக அல்ல, மெல்டட் டுகெதர் என்று சொல்லி சூடுபடுத்துவதன் மூலமாக அல்ல, அன்பினாலே இணைக்கும்படியாக விரும்புகிறார். பிரதர்லி லவ், there will be power. நாம் இந்த சகோதர அன்பினாலே ஐக்கியப்படும் பொழுது அங்கு வல்லமை காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். யூனிட்டி என்பதனுடைய எதிர்ப்பதம் டிவிஷன் என்று சொல்லி நாம் அறிவோம். ஒற்றுமை, அதற்கு எதிரானது பிரிவு. இன்று பிரிவினை, துண்டாக்குதல் எங்கும் காணப்படுகிறது. குடும்பத்திலே இந்த பிரிவினை ஆரம்பிக்கிறது, திருச்சபையிலே அது தொடர்கிறது, சமுதாயத்தை அது சீரழிக்கிறது, நாடுகளின் மத்தியிலே அது கலகத்தையும் யுத்தங்களையும் ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. உட்பிரிவுகள், எங்கு பார்த்தாலும் அங்கே உட்பிரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நாம் பார்க்கிறோம். இந்திய திருச்சபை இன்று எதிர்கொள்ளுகிற மிகப்பெரிய பிரச்சனை இந்த பிரிவினை என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்திய திருச்சபையானது ஜாதி, இனம், மொழி, திருச்சபை பிரிவுகள் இவற்றின் மூலமாக பிரிக்கப்படுகிறது. என் ஜாதி, என் இனம், என் மொழி, என்னுடைய திருச்சபை கொள்கைகள் என்று சொல்லி பலவிதங்களிலே கிறிஸ்தவர்கள் தங்களை பிரித்து கொள்வது மற்றவர்களுக்கு லாபமாக அமைந்து விடுகிறது. இந்தியாவிற்கு பலவிதமான மிஷினரிகள் ஊழியம் செய்யும்படியாக வந்தார்கள். சிஎம்எஸ் மிஷினரிகள் நம்முடைய பகுதியிலே தென் தமிழகத்திலே ஊழியம் செய்தார்கள். அமெரிக்கன் மிஷினரிஸ் மதுரை, ராமநாதபுரம் பகுதிகளிலே அவர்கள் ஊழியம் செய்தார்கள். இன்னும் ஸ்காட்லாந்து மிஷினரிஸ், பல மிஷினரிகள் இந்தியாவிலே வந்து திருச்சபைகளை தோற்றுவித்தார்கள். அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். பல திருச்சபைகள் உருவானது. ஆங்கிலிக்கன் திருச்சபை, மெத்தடிஸ்ட் திருச்சபை, காங்கிரிகேஷனல் திருச்சபை, பிரிஸ்பிட்டேரியன், ரிஃபார்ம் சர்ச்சஸ் என்று சொல்லி பல வித்தியாசமான சபைகள் ஒவ்வொரு நாட்டினரும் கொண்டு வந்து இறக்குமதி செய்து இங்கு ஆரம்பித்து செழித்தோங்கும்படியாக செய்தார்கள். ஆனால் இந்திய திருச்சபை வரலாற்றிலே மிக அதிசயமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இதை இரண்டாவது பெந்தேகோஸ்தே திருநாள் என்று சொல்லி நாம் அழைக்கலாம்.
முதலாவது பெந்தேகோஸ்தே திருநாளிலே திருச்சபையானது தோற்றுவிக்கப்பட்டது. இரண்டாவது பெந்தேகோஸ்தே திருநாளிலே திருச்சபைகள் எல்லாம் இணைக்கப்பட்டது. அந்த நன்னாள் எது என்று சொன்னால் செப்டம்பர் 1947 ஆண்டு நம்முடைய தென் இந்திய திருச்சபை உருவானது, CSI உருவானது. இன்று இந்த தென்னிந்திய திருச்சபையிலே 40 லட்சத்திற்கும் அதிகமான அங்கத்தினர்கள் அடங்கி இருக்கிறார்கள். 15,000 அதிகமான திருச்சபைகள் தேவனை ஆராதிக்கும்படியாக கூடி வருகிறார்கள். 2300 பள்ளிகள் இதன் மூலமாக நடத்தப்படுகிறது. 150 கல்லூரிகள் இதன் மூலமாக நடத்தப்படுகிறது. 104 ஆஸ்பத்திரிகள் இதன் மூலமாக நடத்தப்படுகிறது. 24 திருமண்டலங்கள், 24 டயசிஸ் இணைந்து இந்த சவுத் இந்தியா சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா என்ற அமைப்பு உருவாக்கி நடத்தப்படுகிறது. இது இணைவது என்று சொன்னால் நான் இங்கிருந்து எளிதாக சொல்லிவிட்டேன். இத்தனை திருச்சபைகளும் இத்தனை மிஷனரி இயக்கங்கள் ஆரம்பித்த திருச்சபைகளும் அந்த நாளிலே இணைந்தது என்று சொல்லி எளிதாக சொல்லிவிட்டேன். ஆனால் இதன் பின்னணியிலே தியாகம் செய்த பல தலைவர்கள் உண்டு. தங்களுடைய திருச்சபை கோட்பாடுகளை விட்டு கொடுத்தவர்கள், தங்களுடைய திருச்சபை சொத்துக்களை விட்டு கொடுத்தவர்கள், தங்களுக்கு இருந்த திருச்சபையின் உயர்ந்த பதவிகளை விட்டு கொடுத்தவர்கள், இப்படி பலர் தியாகம் செய்ததன் விளைவாக ஏற்பட்டதுதான் இந்திய தென்னிந்திய திருச்சபை என்று சொன்னால் அது மிகையாகாது. அநேகருடைய தியாகத்தின் மூலமாக, அர்ப்பணிப்பின் மூலமாக உருவானது இந்த தென்னிந்திய திருச்சபை. இந்த தென்னிந்திய திருச்சபையின் 40 லட்சத்திற்கும் அதிகமான அங்கத்தினர்களிலே நானும் ஒருவன் என்பதிலே நமக்கு பெருமை உண்டு, நமக்கு மகிழ்ச்சி உண்டு. ஆனால் நம் தலைமுறையிலே இந்த ஒற்றுமையை காப்பது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. நம்முடைய தலைமுறையிலே இந்த தென்னிந்திய திருச்சபை பிரிவினை ஏற்பட்டு விடாமல் காப்பது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அரசாங்கமும் அநேக தீய சக்திகளும் இந்த CSI உடைந்து விட வேண்டும், பிளவுபட்டு விட வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகளை எடுத்து வருவதை நீங்கள் கடந்த நாட்களிலே அறிந்திருக்க கூடும். இன்றும் கூட நம்முடைய கம்பேஷன் என்ற அமெரிக்க உதவியை கொடுத்து வந்த நிறுவனத்தின் உதவிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய சாட்சியாபுரத்தில் இயங்கி வந்த கம்பேஷன் ஹோம் அது மூடும் நிலைமைக்கு வந்திருக்கிறது. ஒருவேளை தென்னிந்திய திருச்சபை இதை எப்படியாவது நடத்திவிடும். ஆனால் FMBB, பிஷப் தேவதாஸ் போன்றவர்கள், IMS போன்றவர்கள் தகுதியற்ற கிராமங்களிலே நடத்துகிற விடுதிகள் எப்படி தொடர்ந்து செயல்பட முடியும்? ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த கம்பேஷன் நிறுவனத்தின் மூலமாக பயன்பெற்று வருகிறார்கள். அது இந்த நாட்களிலே நிறுத்தப்படுகிறது. நம்முடைய திருச்சபையின் இறையாண்மையை, நம்முடைய திருச்சபையின் யூனிட்டியை காப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கிறிஸ்துவும் ஐக்கியமும் என்று சொல்லி நாம் யோசிப்போமானால் இயேசுவினுடைய பிறப்பு, இயேசுவினுடைய இறப்பு இந்த ஐக்கியத்தை நமக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது. கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் மேஞ்சர் சீன் எல்லா வீடுகளிலும் வைத்திருந்தோம். அதை குறித்து நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களானால் அங்கு ஆட்டு இடையர்கள் காணப்பட்டார்கள், ஞானிகள் காணப்பட்டார்கள். ஆட்டு இடையர்கள், படிப்பறியில்லாத ஆட்டு இடையர்களும் அதிகமாக கற்றுத்தேறிய ஞானிகளும் இயேசுவின் பிறப்பிலே ஒன்று சேர்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். People from east and west இயேசுவின் பிறப்பிலே ஒன்று சேர்ந்தார்கள். Wise and ordinary இயேசுவின் பிறப்பிலே ஒன்று சேர்ந்தார்கள். தேவ தூதர்களும் மனிதர்களும் இயேசுவின் பிறப்பிலே ஒன்று சேர்ந்தார்கள். தேவ தூதர்களை அந்த மேஞ்சர் சீன்ல வைத்திருக்கிறோம், மனிதர்களை நாம் அதிலே வைத்திருக்கிறோம். இதெல்லாவற்றிற்கும் சிறப்பாக மனிதர்களும் விலங்குகளும் ஒன்று சேர்ந்தது இயேசுவின் பிறப்பிலே என்று சொன்னால் அது நமக்கு வியப்பை உண்டாக்குகிறதாக இருக்கிறது. இயேசுவின் பிறப்பு அநேகருக்குள்ளாக ஐக்கியத்தை ஏற்படுத்தியது. இயேசுவின் ஊழியம் அநேகருக்குள்ளாக ஐக்கியத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் தீண்டப்படத்தக்கவர்கள் என்று நினைத்தவர்களின் மத்தியிலே ஆண்டவர் ஊழியம் செய்தார். ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களின் மத்தியிலே ஆண்டவர் ஊழியம் செய்தார். கடைசியாக அவருடைய மரணம் நமக்கு யூனிட்டியை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. ஆண்டவருடைய திருப்பந்தியிலே நாம் சேரும் பொழுது எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல், எந்த விதமான ஜாதி வித்தியாசம் இல்லாமல், ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல், சுகவீனமானவர் சுகமானவர் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் ஒரே பாத்திரத்திலே
நாம் பானம் பண்ணுகிறோம். இது நமக்குள்ளாக ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறதா? இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் ஊழியம், இயேசுவின் சிலுவை மரணம் நமக்கு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறதாக அமைந்திருக்கிறது. ஒற்றுமைக்கு உறுதுணையாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து செயல்படுகிறோமா? ஒற்றுமையோடு கூட நாம் இந்த திருப்பந்தியிலே சேர்கிறோமா என்று சொல்லி நம்மை நாம் யோசித்து பார்ப்போம். God and unity, பிதாவாகிய தேவனும் ஐக்கியமும் என்று சொல்லி நாம் யோசிக்கும் பொழுது, சாலமோனுக்கு பிறகு இஸ்ரவேல் சாம்ராஜ்யமானது இரண்டாக பிரிந்தது. ரெகோபயாம் தலைமையிலே சதன் கிங்டம் என்று சொல்லி யூதேயா 2 கோத்திரங்களோடு கூட செயல்பட்டது. நார்தன் கிங்டம் என்று சொல்லி எரோபயாமினுடைய தலைமையிலே இஸ்ரவேலின் 10 கோத்திரங்கள் செயல்பட்டது. மக்கள் மறுபடியும் பாவம் செய்தார்கள். மக்களுக்கு எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்டது. அவர்கள் தேவனிடத்திலே திரும்பி வந்தார்கள். இப்படியாக எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்ட பொழுது தீர்க்கர்கள் அநேக தீர்க்க தரிசனங்களை உரைத்தார்கள். இவருடைய ஒற்றுமையை குறித்து, இவர்கள் மறுபடியுமாக ஒன்று சேர்வார்கள் என்பதை குறித்து அநேக தீர்க்க தரிசனத்தை உரைத்தார்கள். அதை தான் நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வாசிக்க கேட்டோம். உங்களுடைய வேதத்தை எசேக்கியேல் 37 அதிகாரம் 16 வசனத்திற்கு நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அங்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த தீர்க்கதரிசியை 2 கோலை எடுத்துக்கொள்ளும்படியாக சொல்லுகிறார். ஒரு கோலிலே யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்று சொல்லி எழுத சொல்லுகிறார். 2வது கோலிலே எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தாருக்கும் என்று சொல்லி 2 கோலிலே அந்த பெயரை எழுத சொல்லுகிறார். சண்டே ஸ்கூல்ல ஆப்ஜெக்ட் லெசன் என்று சொல்வார்கள். ஏதாவது பொருட்களை காண்பித்து அவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு புரியும்படியாக சொல்லிக் கொடுப்பது. அதே போலவே தீர்க்கருக்கு 2 கோலை எடுத்து எழுத சொல்கிறார். 2ஐயும் இணைத்து பிடிக்கும்படியாக சொல்கிறார். 17 வசனம், ஒரே கோலாகும்படி ஒன்றோடு ஒன்று இசையச் செய், அவைகள் உன் கையிலே ஒன்றாகும். 2ம் ஒன்று சேர்ந்து விட்டது என்று சொல்லி தீர்க்கருக்கு அவர் காண்பிக்கிறார். இப்படியாக தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் இந்த 2 சாம்ராஜ்யமும் ஒன்று சேரும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுத்தார். இந்திய உலக வரலாற்றிலே இது நடைபெற்றது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இது எப்பொழுது நடைபெற்றது? 1948 ஆண்டு ரீபர்த் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவானது. UN, ஐக்கிய நாடுகளின் சபையானது இதை அறிவித்தது. இஸ்ரேல் declared as an independent nation என்று சொல்லி ஐக்கிய நாடுகளின் சபை மே 14 தேதி 1948 ஆண்டு அறிவித்தது. தங்களுடைய சொந்த இடத்தை, தங்களுடைய சொந்த நிலத்தை அவர்கள் சொந்தமாக்கி கொண்டார்கள். அநேக அரேபியர்கள் இதற்கு எதிராக இருந்தார்கள். சுற்றியுள்ள 7 அரேபிய தேசங்கள் இவர்களுக்கு எதிராக இருந்தார்கள். 100% என்ற சதவிகிதத்திலே இஸ்ரவேல் மக்கள் எண்ணிக்கையிலே குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் தேவன் மூலமாக இவர்கள் இணைக்கப்பட்டதினாலே வல்லமையிலே உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இன்றும் அவர்களுக்கு எதிராக வருகிற எல்லா விதமான யுத்தங்களையும் பிரச்சனைகளையும் அவர்கள் தேவனுடைய ஒத்தாசையோடு கூட மேற்கொண்டு வருகிறார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் இந்த ஐக்கியத்தை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர்கள் ஐக்கியமாய் இருப்பதினாலே அவர்கள் வல்லமையுடையவர்களாக இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது இந்த ஐக்கியத்தை குறித்து மக்கள் புரிந்து கொள்வதற்காக பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதில் ஒரு பகுதி தான் நாம் சுவிசேஷ பாடமாக வாசிக்க கேட்ட யோவான் நற்செய்தி நூலின் 15 அதிகாரம். இங்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தையானது நிலைத்திருத்தல். நிலைத்திருத்தல், அபைட் என்று சொல்லி நாம் இதை சொல்லலாம். 4 வசனத்திலே என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது செடியிலே நிலைத்திராவிட்டால், நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால். 6 வசனம், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால். 7 வசனம், நீங்கள் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் நிலைத்திருங்கள், நிலைத்திருந்தால், நிலைத்திராவிட்டால் என்று சொல்லி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அபைட், அபைட், நாம் இணைக்கப்படுகிறோம். அந்த இணைப்பிலே
நாம் நிலைத்திருக்க வேண்டும். எப்படி கொடியானது செடியிலே நிலைத்திருக்கும் பொழுது அது அதிகமான பலனை கொடுக்கிறதோ, அப்படியாக நாம் இயேசுவிலே இணைந்து நிலைத்திருக்கும் பொழுது நம்மளமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. இன்று அநேக ஐக்கியங்கள், யூனியன் இருக்கிறது, ஆனால் அங்கே யூனிட்டி இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். There are unions without unity. அநேக ஐக்கியங்கள் இருக்கிறது, ஆனால் அங்கே ஐக்கியம் இல்லை, பிரிவினைகள் காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இதற்கு தேவையானது என்ன? ஐக்கியத்தை பலப்படுத்துவதற்கு நமக்கு தேவையானது என்ன? நம்முடைய தியாகம். எங்கே ஈகோ, செல்ஃப் இருக்குமோ அங்கே ஐக்கியம் சரியாக செயல்பட முடியாது. எங்கே தியாகத்தோடு மக்கள் வாழ்கிறார்களோ அங்கே ஐக்கியத்திற்கு வழி உண்டு. எங்கே மக்கள் மன்னிக்கும் சிந்தையோடு கூட வாழ்கிறார்களோ அங்கே ஐக்கியத்திற்கு வழி உண்டு. எங்கே ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு மக்கள் வாழ்கிறார்களோ அங்கு ஐக்கியத்திற்கு இடம் உண்டு. இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ந்து போதித்தார். யோவான் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்களானால் ஆண்டவருடைய போதனைகளை நீங்கள் இங்கு பார்க்கலாம். 11ஆம் வசனத்திலே அவர் என்ன சொல்கிறார்? நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே ஐக்கியத்திற்காக ஜெபிக்கிற பகுதி இந்த 17ஆம் அதிகாரம். நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய CSI அதனுடைய மோட்டோ என்ன என்று சொன்னால், that they all may be one. அவர்கள் எல்லாரும், நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். that they all may be one. ஒன்றாய் இருக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே விண்ணப்பம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 21ஆம் வசனம் முன்பகுதியிலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக. அதே வசனத்தினுடைய பின்பகுதி, அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் ஒன்றாயிருப்பதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நாம் எப்படி ஒன்றாயிருக்கிறோம்? பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல என்னை பின்பற்றி வருகிற மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 22ஆம் வசனம், நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக சிறப்பாக 23ஆம் வசனத்திலே என்ன சொல்லுகிறார்? ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படி நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஒருமைப்பாட்டில் கிறிஸ்தவர்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக, அதன் மூலமாக நாம் சாட்சியுள்ளவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும்படியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைய நிலைமை என்ன? கணவன் மனைவியிடத்திலே ஒற்றுமை இல்லாத நிலைமை, பிரிவினை காணப்படுகிறது. அநேக விவாகரத்துகளை கிறிஸ்தவ குடும்பத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளிடத்திலே ஒற்றுமை இல்லாத நிலைமை, பிள்ளைகள் சேர்ந்து வாழ முடியாமல் பிரிந்து போகிற நிலைமையை நாம் பார்க்கிறோம். குடும்பங்களிலே பேச்சுவார்த்தை இல்லாத பெற்றோர் பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். பேச்சுவார்த்தை இல்லாத அண்ணன் தம்பிகளை நாம் குடும்பங்களிலே பார்க்கிறோம். திருச்சபையினுடைய நிலைமை அதைவிட பரிதாபமானது. ஜாதியின் அடிப்படையிலே, படிப்பின் அடிப்படையிலே, பலவிதமான அடிப்படைகளிலே பிரிவினைகள் திருச்சபையிலே வளர்ந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். சமுதாயத்திலே பல பிரச்சனை. 3 பேர் சேர்ந்தால் அங்கு 2 பேர் ஒரு குழுவாகவும் ஒருவர் தனிமைப்படுத்தப்பட்டவராகவும் இருக்கிற நிலைமை. யூனிட்டி, we are called for unity. நாம் ஒற்றுமைக்காக அழைக்கப்படுகிறோம். நாம் இணைந்து வாழ்வதற்காக அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாதிரி அப்படியாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் அப்படியாக இருந்தது. பலவிதமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அவைகளை செட் பண்ணுவதற்கு ஃபோக் என்று சொல்லி ஒரு
சின்ன கருவியை பயன்படுத்துவார்கள். ஒரு ஃபோக்கை அதில் ஒரு நோட் கொடுப்பார்கள். ஆனால் எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வைத்திருக்கிறவர்களும் அதற்கு தங்களை செட் பண்ணி கொள்ளுவார்கள். அப்படி செட் பண்ணி கொள்ளும் பொழுது எல்லா இசைக்கருவிகளும் இசைந்து வாசித்தால் அது கேட்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருக்கும். அதை விடுத்து அந்த குழுவிலே கிட்டார் வைத்திருக்கிறவர் இன்னொரு கிட்டாரோடு, பியானோ வைத்திருக்கிறவர் இன்னொரு பியானோவோடு, வயலின் வைத்திருக்கிறவர் இன்னொரு வயலினோடு அவர் செட் பண்ணி கொள்வார்கள். ஆனால் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கும் பொழுது வித்தியாசம் காணப்படும். ஒருவேளை திருச்சபையிலே நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவினுடைய இசைக்கு, வார்த்தைக்கு நம்மை நாம் டியூன் பண்ணி கொள்ள வேண்டும். சிறு சிறு குழு தலைவர்களை நமக்கு என்று ஏற்படுத்தி கொண்டு, சிறு சிறு பிரசங்கியார்களை நமக்கு தலைவர்களாக ஏற்படுத்தி கொண்டு, அவர்கள் காட்டுகிற பாதையிலே நாம் நடப்போமானால், அவருடைய போதனையின்படி நடப்போமானால், நம்மிடத்திலே அங்கு யூனிட்டி காணப்படுவது கடினமானது. நமக்குள்ளே இருக்கிற வித்தியாசங்கள் வெளியே தெரிய ஆரம்பித்துடும். We must dance to the tune of our Lord Jesus Christ. இயேசுவினுடைய இசைக்கு ஆடுபவர்களாக நாம் அனைவரும் இருக்கும்படியாக, நாம் வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். தென்னிந்தியாவிலே ஒரு சிறப்பான கதை உண்டு. அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் நினைக்கிறேன் யூகேஜி எல்கேஜியிலே கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒற்றுமையை பற்றி. என்ன கதை? ஒரு லேண்ட் லார்ட் இருந்தார். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் மரிக்கும் தருவாயிலே தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொடுப்பதற்காக பிள்ளைகளை எல்லாம் அழைத்தார். மூத்த மகனிடம் கூறினார், கொஞ்சம் கம்பெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சேர்த்து ஒரு கட்டா கெட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அவன் கட்டுனான். அதை உடை அப்படின்னாரு. கெட்டா இருந்ததை அவனால என்ன செய்ய முடியல, உடைக்க முடியல. அப்படியே உன் தம்பிக்கெல்லாம் கொடு அப்படின்னாரு. எல்லாரும் ட்ரை பண்ணாங்க, யாருனாலையும் அதை உடைக்க முடியல. மூத்த மகன்ட்டு சொன்னாரு, அந்த கெட்ட அவுத்துட்டு தனியா கம்பை எடு அப்படின்னாரு. எடுத்தான். உடை அப்படின்னாரு. அவன் எளிதாக உடைத்து விட்டான். அப்பொழுது அவர் கூறினார், அருமையான பிள்ளைகளே, நீங்கள் இணைந்து இருப்பீர்களானால் நீங்கள் வெற்றியோடு வாழ்வீர்கள். நீங்கள் இணைந்து இருப்பீர்களானால் உங்களை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. இந்த உலகத்திலே நீங்கள் இணைந்து வாழுங்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறினதாக நாம் படித்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளும் படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். யூனிட்டி, ஐக்கியம், ஒற்றுமை எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் சற்று சிந்தித்து ஆண்டவருடைய பாதத்திலே இந்த ஒற்றுமைக்காக நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். நாம் மாறி மாறி வாசித்த சங்கீதத்தை நாம் நினைவு கூறுவோம். தாவீது அழகாக எழுதி வைத்திருக்கிறாரே, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமானது. அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டதாயும் அங்கிருந்து இறங்குகிற தைலமாயும் இருக்கும். கர்த்தர் அங்கு வாசம் செய்வார், ஆசீர்வாதம் தந்திடுவார். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை எத்தனை இன்பமாக இருக்கும். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை எத்தனை இன்பமாக இருக்கும். அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டதாயும் அங்கிருந்து இறங்கிடும் தைலமாயிருக்கும். அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டதாயும் அங்கிருந்து இறங்கிடும் தைலமாயிருக்கும். கர்த்தர் அங்கே வாசம் செய்வார், ஆசீர்வாதம் தந்திடுவார். கர்த்தர் அங்கே வாசம் செய்வார்,
ஆசீர்வாதம் தந்திடுவார். சகோதரன் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை எத்தனை இன்பமாக இருக்கும். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமாக இருக்கும். அது பரலோக இன்பத்தை இங்கே கொண்டு வரும். தேவனின் சாயலை நாம் பெற்றிட உதவி செய்யும். குடும்பத்திலே நாம் பிரிவினையை கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது குடும்பத்தை ஒன்று சேர்க்கிறவர்களாக இருப்போமா? திருச்சபையிலே பிரிவினைக்கு காரணமாக நாம் இருக்கிறோமா, அல்லது ஒன்று சேர்ப்பதற்கு வாய்க்காலாக நான் செயல்படுகிறேனா? ஆண்டவர் உள்ளத்திலே பேசுவாரானால் நீங்கள் ஆண்டவரோடு தீர்மானம் செய்யுங்கள். ஆண்டவரே, என்னுடைய சகோதரனோடு நான் ஒன்றுபடுவதற்கு எனக்கு உதவி செய்யும். என்னுடைய குடும்பத்தை ஒற்றுமையாக்கும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு இருக்கிற உறவுகளின் பாதிப்பை நீர் சீர் செய்யும் ஆண்டவரே. அதற்கு தேவையானது மன்னிப்பு, அதற்கு தேவையானது தியாகம். இதை நாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக, நம்முடைய செயல்களின் மூலமாக குடும்பத்திலே, திருச்சபையிலே, சமுதாயத்திலே ஒற்றுமைப்படுத்துகிறவர்களாக நாம் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரா? யாரோடாவது ஒப்புரவாகும்படி சொல்லுகிறாரா? இந்த நாட்களிலே, இந்த நாளிலேயே அதை செய்வதற்கு ஆண்டவரிடத்திலே பலத்தை கேளுங்கள். அவர்கள் ஒன்றாயிருக்க வேண்டுமே என்று சொல்லி பிதாவின் இடத்திலே ஏக்க பெருமூச்சு விடுகிறார். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமுமாக இருக்கும். அப்படி வாசம் பண்ணும் பொழுது பரலோக இன்பத்தை நாம் குடும்பத்திலே அனுபவிக்க முடியும். அப்படி வாசம் செய்யும் பொழுது பரலோக இன்பத்தை நம்முடைய திருச்சபையிலே நாம் அனுபவிக்க முடியும். ஒற்றுமையை தாரும் ஆண்டவரே, ஐக்கியத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நான் கேட்கிறேன். ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஒற்றுமை எங்களுடைய இல்லத்திலே காணப்பட, எங்களுடைய திருச்சபையிலே காணப்பட, எங்களுடைய திருமண்டலத்திலே காணப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக நாங்கள் தியாகம் செய்ய, மற்றவர்களை மன்னித்து அவர்கள் இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். பரலோக இன்பத்தை அதன் மூலமாக பூலோகத்தில் அனுபவிக்க கிருபை தாரும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே.